சாவோட விளிம்பில் இருக்கிற பிரான்ஸ் காப்கா அவருடைய நண்பர் மேக்ஸ் பிராடி கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டு இறந்து போறாரு. நான் இறந்ததுக்கு அப்புறமா நான் எழுதி வச்சிருக்க புக்ஸ் எல்லாமே எரிச்சிடு. அத யாருமே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போறாரு. அப்படி என்ன இருக்கு அந்த புத்தகத்துல? எதுக்காக அவர் எரிக்க சொன்னாரு? அத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேக்ஸ் பிராட் இந்த சத்தியத்த காப்பாத்துனாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அவர் சத்தியத்த காப்பாத்தல. ஏன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, யார் இந்த பிரான்ஸ் காப்கா? அவர பத்தி சின்னதா பார்க்கலாம். பிரான்ஸ் காப்கா ஒரு ஆஃபீஸ்ல ஒரு உயர்ந்த பதவியில இருக்காரு. அவர் அந்த உயர்ந்த பதவியில இருந்தாலுமே, அவருக்கு அந்த வேலை சுத்தமா புடிக்கல. அவர் அந்த வேலைய ஹேட் பண்ணாலுமே, அவர் வேலைய எல்லாமே கரெக்ட்டா செஞ்சுருவாரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நைட்ல வந்து எப்பவுமே அவர் தனியா இருப்பாரு. அதனால அவர் ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சாரு. அந்த ரைட்டிங்ஸ் யாருமே படிக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப மும்முரமா இருந்தாரு. அதனால அது எல்லாத்தையுமே எழுதி, எழுதி ஒரு இடத்துல மறைய வச்சுருவாரு. அவரோட இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அவருக்கு கடைசியா 40 வயசு ஆகும்போது, அவருக்கு டிவி இருக்கு தெரிய வந்து அவருடைய 40வது வயசுல அவர் இறக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இறக்கும்போது அந்த புக்ஸ யாரோ படிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, பிராடு கிட்ட அதாவது என்னுடைய புத்தகத்த வந்து எரிச்சிடாரு. யாருமே படிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுவாரு. அந்த புக்க படிச்சு பார்த்துட்டு அதில இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே அவர ரொம்ப பாதிக்கடைய செஞ்சிருச்சு. அதனால அவர் வந்து அந்த புக்ஸ வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டும். அவர் வந்து 2 புத்தகத்த எழுதியிருக்காரு. ட்ரையல் அண்ட் கேசல். இந்த 2 புத்தகமே அவர் ஆஃபீஸ்ல என்ன நடக்குதோ அத வச்சு அவர் எழுதியிருக்காரு. அதுல அந்த புக்ஸ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி ஒரு ஆஃபீஸ் நடக்குது, எப்படி டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, அப்படி எல்லாமே அந்த புக்ஸ்ல இருக்கும். நீங்களும் அது டைம் இருந்தா வாங்கி படிச்சு பாருங்க. இந்த இந்த 2 புத்தகமும் வேர்ல்டு வைட்ல செம ஹிட்டு. என்னதான் அந்த புக்ஸ் வந்து வேர்ல்டு வைடு ஃபேமஸா இருந்தாலும், மேக்ஸ் பிராட் வந்து ஃபிரான்ஸ் காப்காவோட சத்தியத்த காப்பாத்த முடியாம போயிட்டாரு. இதுபடி பார்த்தா அவரு வில்லனா இல்ல ஹீரோவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு வந்து அவர் வந்து அவர் நண்பருக்கு துரோகம் தான் செஞ்சிருக்காரு. அதுல வில்லன். அதர் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஸ வந்து எல்லாருக்கும் படிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காரு. ஸோ அவருடைய ஹீரோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.